எங்கடி இங்க விழி கூடுது கலையா? யார் சாமி இது? யார் சாமி இது? வாழ்க்கை நலமோடு வாழ்க்கை புகழோடு வாழ்க்கை நீண்ட இப்பெல்லாம் நீள்றதே இல்லை சாமி. மாத்தைக்கு ஒரு நாள் நீளுது, அதுக்கு ஒண்ணு கிடைக்காம பேசாம இருக்கேன். எந்திரியா முதல்ல. இப்ப எந்திரிக்காது. நான் ஒண்ணு எந்திரிக்க சொன்னீங்க, அது ஒண்ணு எந்திரிச்சு 1 வருஷம் ஆகுது. இப்ப போய் எந்திரிக்க சொன்னா அது எப்படி சாமி எந்திரிக்கு? ஒண்ணு என்ன எந்திரிக்க சொல்லுங்க, இல்ல அது எந்திரிக்க சொல்லுங்க. அது எந்திரிக்கும் போது என்னால எந்திரிக்க முடியல, என்னால எந்திரிக்கும் போது அது எந்திரிக்குது இல்ல. மனிதன் துப்பாத சாமி, உள்ளது உள்ளே போயிரு. நாராயணா நாராயண நாராயண வந்தாலும் எந்திரிக்க, நாராயண வந்தாலும் எந்திரிக்க சொன்னேன். சொல்றது புரியுதா இல்லையா? உங்களை எந்திரிக்க சொன்னேன். எந்திரிக்க சொன்னேன், அது எதிர்க்கலையே. நான் கவேற்றா சுவேற்றா முஸ்லீரா மேற்பவர் கன்றேடு மேல்கோகையில் அத்வஷபின் இத்தனை மாத்திரையும் போட்டு எந்திரிக்கவே இல்லை. ஏற்கனவே உணவு கொடுத்து ஒரு அளவுலையும் இல்லை. போடா கடவுளே கடவுளே, கடவுளுக்கு அந்த மாத்திரை. தாங்களை எழுந்திருக்க சொன்னேன், எழுந்திருந்து வாரும். செந்தமிழ்ல சொன்னாத்த அவர் எந்திரிப்பாரு. எந்திரிக்க நல்லா இருக்கு. நான் இந்த காட்டுக்குள்ளே ஏற்கனவே பேத்தே பார்த்திருக்கேன் சாமி. அவங்கள்ட்ட நான் நமஸ்காரம் வாங்க நான் விரும்பலை சாமி. உங்க முகத்தை பார்த்த உடனே நமஸ்காரம் சாமி, நமஸ்காரம் பண்ணுங்க சாமி, நமஸ்காரம். என்னையா பண்ற? நமஸ்காரம் பண்ற முடியும் என்னவோ செஞ்சிருக்க நீ. நமஸ்காரம் சாமி. எதுயா நமஸ்காரம்? இது நமஸ்காரமா? நமஸ்காரம்னா என்ன எத்தனை வகைப்படும் தெரியுமா? முதல்ல 5 நமஸ்காரம். ஏகாங்க நமஸ்காரம், துவாங்க நமஸ்காரம், திரியாங்க நமஸ்காரம், சாஸ்திர நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம், 5 நமஸ்காரம். இது என்ன நமஸ்காரம்? குத்து நமஸ்காரம். குத்து நமஸ்காரம் ஒரு நமஸ்காரமே இல்லையா? உங்கள்ல இல்ல எங்கள்ல இருக்கு சாமி. அது என்ன உங்கள்ல இல்ல எங்கள்ல இருக்கு? எங்கெல்லாம் அந்த நமஸ்காரம் அடிக்கடி பண்ணுவோம். வாரத்துல ஒரு நாள் பண்ணுவோம். இப்பெல்லாம் வருஷத்துல ஒரு நாள் தான் ஆகும் நமஸ்காரம் பண்றா. ஆமா சார். அப்படியா? அதனாலதான் யார வணங்குறீங்க நீங்க? எம்பெருமா முருக பெருமானே. முருகனை தானே? முருகனை தானே? எங்க பட்டேங்க எந்த நேரத்துல இறையா போய் ஞாபகப்படுத்தி விடுறா. இது நல்ல நேரம் தானே. கடுக்கா கொட்டை, காஞ்சராம்பட்டை, வேப்பம்பட்டை, வேளாம்பட்டை, பனவெல்லாம் அழுகி போன அண்ணாச்சி பழம், எல்லாம் மாறி போன வாழைப்பழம், இதெல்லாம் குளத்தாங்கரையில் குழியை பறித்து மண்பானையை பறித்து எல்லாத்தையும் உள்ள ஒன்றா கொட்டி விட்டுட்டு அது அழுகிறதுக்கு கொஞ்சோண்டு யூரியாவே போட்டு ஆஹா ஊரல் போட்டவன் இருப்பேன் பாரு விருதான். ஐயப்பன் கோயிலுக்கு குருசாமி கூட அப்படி விருதம் இருக்க மாட்டாரு சாமி. கட்டணை பொண்டாட்டிக்கிட்ட படுக்க மாட்டாங்க, செத்தவன் வீட்டுக்கு போக மாட்டான். ஏன்? தூக்கி வச்சு எரிக்கும் பொழுது வடியாதான். 27 நாள் சுட்டு தூக்கி வச்சு எரிச்சு கூட்ட எடுத்து உழைச்சிட்டு வந்து ஒட்டு தண்ணியில படுக்கிற ஒரு டிராப் அடிச்சான்னா 4500 நரம்புல போய் பாய்ச்ச அந்த பட்டைய பத்தி இப்ப போய் கேட்டுக்கிட்டீங்களே. பட்டை எடுக்கும் தத்துவம் தெரியுமா உனக்கு? எது பட்டைய பத்தி பேசுற நீ? தத்துவமா? ராமமோட்ரி நினைக்கிறியா? பட்டையின் தத்துவமே இருக்கியா? என்ன எப்படி பட்டை ஓடுறது தெரியுமா? வேளாம்பட்டை எல்லாம் போட்டு சொல்றேன் கேட்டுக்கொள். நிறகுடம் தண்ணி எடுத்துக்கணும். அதுதான் ஊரல் போடும் பொழுது அளந்துதான் வைப்பான். என்னமா பேசுறியா? தெரியாத வட்ட போய் பேசானே. பட்டை அடிக்கிறது வேணுமா வேணும்? அதான் பட்டை தான் தயார் பண்றதுதானே சொல்றீங்க. நிறகுடம் தண்ணி எடுத்துக்க. ஆமா ஆமா. அதுல நிறசம்பு தண்ணி எடுத்துக்கணும். ஏன் கூட போயிருச்சுன்னா அது அளவு கூட போயிடுச்சுன்னா மொந்துக்க வேண்டியதுதான். சரி சரி சரி. அந்த நிறசம்பு தண்ணிகளை இந்த 3 விரல உள்ள விடணும். இல்லையா? அளவு கரெக்டாக தான் நாங்கள் வச்சிருக்கோம். அப்புறம் ஏன் சந்தேகப்பட்டு உள்ள விடுற? பட்டை வேணுமா வேணாமா? 3 விரல உள்ளட்டு அப்படி தொட்டு இந்த கட்டை விரலால 3 விரலையுமே அப்படியே தடவணும்.
என்ன ஊரல் போடுறவங்களே ஊரலை சந்தேகப்படலாமா? ஏய் ஓ ஊறுகாய சொல்றீங்களா? அது காய்ச்சி வடிச்ச பிற்பாடு விற்கிறப்பா குடிக்கிறப்பா அது பிடிக்கிற. ஏய் பட்டை வேணுமா வேணாமா? வேணும். கட்ட வரல 3 வரலையும் தடவிக்க. அப்படியே அண்ணாந்து அப்படியே நெட்டியில் அடிச்சா இப்பாட்டி அதுக்குண்டான ஒரு தன்மை உலகத்துல எதுக்காக இருக்காயா? அதனுடைய பெருமை புரிஞ்சுதான் பேசுறீங்களா? இல்லை புரியாம தான் வாயில் அடிக்கிற பட்டே ஏன் நெத்தில? ஏய் வாயில் ஒண்டி அடிப்பாங்க பட்டை நெட்டியில் இருப்பாங்களா? வாயில் அடிப்பாங்களையா? நீர் எந்த பட்டை? திருநீர் பட்டை. திருநீர் பட்டையா? அதே ஐயா முதல்ல இருந்து இதை மொட்டை மொட்டையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ புரிஞ்சுக்கிற அப்படி மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் சேர்ந்து ஒரு வாயு உமைவங்க திரு ஆலவாயம் திருநீர். திருநீருக்கு எவ்வளவு பெரிய மகிமை இருக்கு, பெருமை இருக்கு. அந்த பட்டை இப்ப நாங்க அடிக்க மாட்டேன். ஏன்? குத்து நமஸ்காரத்துக்கு கிளம்பிட்டேன். என் பொண்டாடி குடிச்சல படுறா. குத்து நமஸ்காரத்துக்கு வரீங்களா? நமஸ்காரம் பண்ணல பட்டை அடிக்க. பட்டை அடிக்க கூடாதா? பாவம். அப்படியா? அப்புறம் என்ன நமஸ்காரம் பண்ண போறீங்களா? ஆமாங்க. சரி, என்ன மந்திரம் சொல்லுவீங்க? அதுக்கு இன்னும் எங்களுக்கு மந்திரம் இருக்கு. ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை சொல்லுவீங்களா? ஏ முருகப்பெருமான். ஓ அவர் அண்ணே விநாயகப்பெருமான். ஓ விக்னேஸ்வராய நமக்கு அந்த மந்திரமா? அதுக்கு இதுக்கும் ஒத்து வராது. ஓஹோ அவங்க அப்பா சிவபெருமான். ஓம் நமச்சிவாய அந்த மந்திரமா? ஏன் உன் வாயில மந்திரத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் கிடையாது. இதுக்கு மந்திரம் காக்கும் கடவுள் மகாவிஷ்ணுவாங்க. ஓம் நமோ நாராயணாய நமக. நாராயணாவது கீரை நாராயண என்னையா பேசிக்கிட்டு இருக்க? இதுக்கு மந்திரம் எங்களுக்கு தனியா இருக்கு. எப்படி? 2 எழுத்து. அப்படி சொல்லியா? வாசி வாசி என்று சொன்னாலே சிவாய சிவாய் என்று வருமே. சிவாய் என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒருபோதும் கிடையாது. அந்த சிவாய் என்று இருந்தது மந்திரமா? ஓஹோ மரா 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 என்று சொல்லும்போது ராமா 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 என்று அந்த ராமா என்று அந்த ஆளை ஐயா போய் இங்க கூப்பிட்டு இருக்க. சீதா 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 என்று அந்த அம்மா போய் நாடகத்துக்கே வரல. வேற எந்த 2 எழுத்தியா? 2 எழுத்து தான். முதல் எழுத்து ஆ. உயிரெழுத்து 12 எழுத்திலே ஆ என்ற எழுத்துக்கு உயிர் கொடுத்துருக்கீங்க. உயிர் கொடுக்கறதுக்கு தான் அந்த மஞ்சள். அப்படி சொல்லியா? 2வது எழுத்து என்ன எழுத்து? மெய்யெழுத்து 18 எழுத்திலே இம் என்ற எழுத்தை எவ்வளவு அழகாக மெய் கொடுத்திருக்கின்றீர்கள். உயிர் மெய்யெழுத்து 214 எழுத்திலே மா என்ற எழுத்தை சேர்த்தால் அம்மா என்று வருமே. தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொர்மிக்க மந்திரம் என்று சொன்னார்களே. உயிரிலே ஆ என்றும் மெய்யிலே இம் என்றும் உயிர் மெய்யிலே மா என்று சேர்த்தால் அம்மா. அதானையா? நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டு மாவை சேர்க்கிறீங்க. அது அம்மான்னு சொல்றதுக்கு தான் அந்த நமஸ்காரமே. அதுக்கு ஒரு 10 மாதம் ஆகும். என்ன அம்மா போடுறக்கா? அம்மா சேர்க்க ஆ இம்முன்னா சொல்லுவாங்க, அம்மான்னு தான் சொல்லுவாங்க. அம்மான்னு தான் சொல்லுவாங்க. அது அப்புறம் நான் 1 மாதம் 10 மாதம் நமஸ்காரம் செய்யறத பத்தி நீங்க வந்தது. சரி விடு. இந்த மந்திரத்தை எங்க எப்ப எந்த மாதிரி யார் யார் பண்ணுவீங்க அதை சொல்லுங்க. நல்லா இருக்கியா? நானும் நெருக்கி நிறைய நேரம் சந்திச்சுட்டேன். இப்படி இதை நீங்க எப்படி செய்வீன்னு கேட்ட ஒரே நேரம் தெரிஞ்சுக்கிறது இல்லையா? நீங்க மந்திரம் சொல்றீங்க, பட்டை அடிக்கிறீங்க, விவரம் தெரிய வேணாமா? நானும் என் குப்பியும் என் பொண்டாட்டி. குப்பி என் பொண்டாட்டி. ஓ சரி சரி. நானும் என் குப்பியும் சாயந்தரம் 6 மணிக்கு குளிச்சிடுவோம். ஏய் காலையில் எழுந்து நீராடி அப்படி பேசியா? சாயங்காலம் அது காலையில குளிச்சிட்டோம்னா சாயந்தரம் வேர்வை வாடை வரும். இதுல என்ன இருக்கு வேற வாடை வர்றதுங்க? இந்த சாமி கும்பிடுறதுக்கு சாயங்காலம் குளிக்கணும். என்னமோ சரிப்பா சொல்லுங்க. அப்புறம் குளிச்சிடுவோம். ஒரு 7 மணிக்கெல்லாம் இறை எடுத்துடுவோம். இறை எடுக்கிறியா? சாப்பிட்டுருவோம். ஒரு 8-9 மணிக்கெல்லாம் பிள்ளைகளை தூங்க போட்டுருவோம். எதுக்கு? சாமி கும்பிடுறதுக்கு. நமஸ்காரம் பேசுற நீ என்ன? வரக்கூடிய சந்ததிகளுக்கு நம்ம பாரம்பரியத்தை சொல்லி கொடுக்கணும்யா. இந்த மாதிரி சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய சந்ததி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பியா? அதை விட்டு பிள்ளைகளை தூங்க போட்டு சாமி கும்பிடுற. இப்போ சொல்லி ஒரு டச்சு செல்லு வாங்கி கொடுத்தா அதுவே மூளையில் படுத்துக்கிட்டு தனியாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மெண்டல் மாதிரி படுத்துக்கிட்டாங்க. அப்படியா? சரி அடுத்து சொல்லுங்க. வந்து பிள்ளையெல்லாம் தூங்கிடும். ஆனால் இந்த நமஸ்காரம் பண்ணுறதுக்கு தனியாக நாங்கள் வச்சுருக்கோம் ஒரு குடிசை. ஓ
வீடு கட்டினா அந்த பூஜை இருக்குமே, அந்த முறையை நாங்கள் விடுவோம். அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. அது 10 மணிக்கெல்லாம் என்ற குப்பி அந்த குடிசைக்குள்ள போய் மல்லாக்க படுத்துக்குவா. என்னையா பேசுற நீ? கோவிலை வலம் வருவது பெரிது கிடையாது, கற்ப கிரகத்திலே சிற்பத்தை வணங்குவது பெரிது கிடையாது. கொடிமரத்தின் அருகிலே கைகள் 2 நீட்டி கால்கள் 2 நீட்டி குப்புறப்படுத்து பூமியில கூடிய அனைத்து பாகங்களும் மண்ணிலே படச் செய்ய வேண்டும். அதற்கு பேர் தான் சாசாங்க நமஸ்காரம். என்னையா பேசுற? மல்லாக்க படுக்கணும், குப்புறப்படுக்கணும். ஏன் குப்புறப்படுத்தா விளங்குமா ஐயா? சாஸ்திர சம்பிரதாயமா தானையா? அது கொடிமரத்தடியில தான் குப்புறப்படுக்கிறது. அது எங்க குடிசைக்குள்ள மல்லாக்கத்தான் படுப்பா. நான் வெளியில நிப்பேன். சரி. அப்போ மல்லாக்க படுத்துக்கிட்டு அவதான் மந்திரத்தை ஆரம்பிப்பா. மந்திரத்தை ஆண்மகன் நீ சொல்றதா பெண்ணை போய் சொல்ற? இந்த நமஸ்காரத்துக்கு அவதான் ஆரம்பிப்பா. படுத்துக்குவா. சரி. அந்த முதல் எழுத்து அப்படியே சொல்லுவாங்க. உசுறு போறாங்க மாதிரியா? எந்த நேரத்துல என்ன பேசிக்கிட்டு இருக்கியா? சரி சரி. வெளியில நிக்கிறேன், எனக்கு கிளம்பிடும். சாமி வந்துரு. அப்படி சொல்லு. நான் 2வது எழுத்த சொல்லுவேன். எப்படி? அப்படியே சொல்லுவாங்க. நான் வெளியே தான் ஐயா வரேன். அது வருமா? அவ வேகமா சொல்லுவா. அப்படிமா நான் திடுன்னு ஓடி அவ மேல குப்பரை படுத்துக்கிட்டு 2 பேரும் முடிஞ்சிச்சு நமஸ்காரம். நாராயணா நாராயணனுமா அப்படி பண்ணுவாரு? நான் என்ன பேசிக்கிட்டு நீ என்ன சொல்கிறீர்? இதனாலதான் எங்களுக்கு ரெட்ட பிள்ளையா பிறக்குது. பிள்ளை பிறக்கிறதே நான் கேட்டேன். சுவாமி கும்பிடுவது எப்படி, தெய்வத்தை வணங்குவது எப்படி, வளம் வருவது எப்படி, பட்டை எடுப்பது, இதுக்கு அப்புறம் தான் சாமிய. என்ன யாரும் தெரியுதா? தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டே இந்த மாதிரி பேசலாமா? தெரியுது. அதான் யாரு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி யாருன்னு அப்ப என்ன யாரும் தெரியுதா தெரியலையா? தெரியுதா தெரியலையா? தெரியுது. அதான் யாரு தெரிஞ்சுக்கிட்டு யாருன்னு கேட்பாங்களா? தெரியுதுன்னு சொல்ற மறுபடியும் யாருன்னு கேட்பாங்களா? நான் சொல்ற புரியுது. நான் கேட்குறேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா? தெரியுது. யாரு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே மறுபடியும் யாருன்னு கேட்பாங்களா? கொஞ்சம் தெரியுது, கொட்டை தெரியுது, கண்ணு தெரியுது, மூக்கு தெரியுது. வெள்ளாச்சல்லையா தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை என்னமவா? சோஸ்திர பிரியா சூர்யா, அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, கனிப்பிரியா கந்தா என்பது போல் கனகப்பிரியன் நாரதன் முதல்லயே நீங்க நாரதர்னு சொல்லியிருந்தா இந்த குத்து நமஸ்காரத்தை உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். தெரியாம தவறு செய்யறதா மன்னிக்க முடியும். நீங்க பாட்டுக்கு தேவாலயத்துல போய் நீங்களும் பண்ண ஆரம்பிச்சுட்டு உன் பழக்க வழக்கத்தை அப்படியே ஒன்றாவது காட்டுறேன். கேட்டேன் ஒரு சந்தேகத்தை. ஆமா என்ன வேலையா? இந்த சும்மா கலகம் பண்ணலான்னு வந்தேன். ஏன் இந்த ஊர்ல ஒழுங்கா ஐயப்ப சாமி எல்லாம் நாடகம் வைக்கிறது பிடிக்கல, எல்லாம் அடிச்சுக்கிட்டு கலந்து நாடகத்தை குளோஸ் பண்ணணுமா? அப்படி கிடையாது. கலகம் பிறந்தா தான் நியாயம் பிறக்கணும். இந்த வகையில பாருங்களேன், கலகம்னா சண்டை போட வைக்கிறதா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இன்பமாக இருந்தால் துன்பம் என்றால் மனிதனுக்கு என்னவென்றே இன்பம் என்றால் என்னவென்றே தெரியாம போயிடும். துன்பமாக இருந்தால் இன்பம் என்ன தெரியாம போயிடும். இன்பமாகவே இருந்தால் துன்பம் என்றால் என்னவென்றே மனிதனுக்கு தெரியாமல் போய்விடும். இன்பமும் துன்பமும் கலந்து வருவதால் வாழ்க்கை என்பது எடுத்துக்காட்டாக கலகப்பிரிய நாரதர். ஆரம்பத்திலே கலகம், முடிவிலே நலம், இருள் ஒளி, இன்பம் துன்பம், பள்ளம் மேடு, அது மாதிரிதான் கலந்து அடிக்கிறியா? எனக்கு கிடைக்கல. சரி, இது உங்களுக்கு பரம்பரை தொழிலா இல்ல பாதியில இடையில வந்த தொழில்? எனது அண்ணன் தக்கன் கொடுத்த சாபத்தின் மீது இடையில வந்த தொழில். யார நக்க கொடுத்தது? நக்க கொடுத்தாங்களா? ஏய், தக்கன் கொடுத்த சாபத்தின் பெரியா உங்க அப்பா பிரம்மா. அவருக்கு என்ன படைக்கிற வேலை படைக்கிறார். உலகத்தில் உள்ள 84 சிவராசியம் படைக்கின்றார். 84 ஜீவராசினா 4 யோனி 70 தொற்ற 84 சிவராசிகள். அப்படின்னா ஊர்வலம் 11ஆம் 9 மானிடராம் நீர்ப்பறவை நாற்கால் ஒரு அப்பத்தாம் சீரிய வந்தமாம் தேவர் 13ஆம் ஐயன் வகுத்த அந்தமிழ் சிறனான இந்த நாளை என்று சொல்லக்கூடிய 84 லட்சம் சிவராசிகளை எங்க அப்பா படைக்கிறார். அசுவனி வரைகாத்தி இரவிகின் மிருகாஜடம் திருவாதிரை புனர்பூஜம் பூஜம் மகம் மாயிலி மத்தம் சித்திரை ஜுவாதி அனுஜம் கெட்டி மூலம் புரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி 27 நட்சத்திரத்துக்கு சொல்ல
ஜாதகம் பார்க்குறாரு நீ காலையில் உள்பட பகவான் படி போட்டார். அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசனம் திருவாதிரை மனோசம் நீ சொல்லும் போதே எனக்கு தெரியுமியா. நாங்களே யார் தெரியுமா? புராணங்களில் உள்ளிருந்து பெருமையை சேர்க்கக்கூடியவன் அனைத்துமே மச்சம் குரும வராக மாமனம் பிரணவம் வைணவம் சைவலிங்கம் வைதிகம் நாரதம் கருவ பர்த்தம் கருதம் மர்க்கடை ஆக்கிரியம் பிரமாணம் பந்தம் சொல்லி 18 புறாங்க உள்ளிருந்து பெருமையை சேர்க்கக்கூடியவராங்க. ஓ சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி என்று சொல்லக்கூடிய 12 மாசத்தையும் ஒன்னா உருட்டி வச்சு ஒரு வருஷம்னு சொல்ற ஆளுகளா? புகழ் கல்வி வழி வெற்றி நன்மக்கள் பொன் நெல் நல்வு நுகர்ச்சி அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் 16 செல்வங்களுக்கும் அதிபதி மகாலட்சுமி பேரை நான் தான். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்று சொல்லக்கூடிய 8 நாளை ஒரு வாரமாக்கி 4 வாரத்தை ஒரு மாதத்துக்குள்ள சொல்ற ஆளுகளா சாமி? பிரபவ விபவ சுக்கில பிரம்மதுத பிரசோபதி ஆங்கிர சஷ்டிமுக பவ யு தாது 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 ஈஸ்வர விதானியா பிரமாதி விக்ரமா விசு சித்திரபானு 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 சுபானு தாரண தாரண பார்த்திப வியா சர்வசித்து சர்வதாரி விரோதி விக்குரி கர்ர நந்தன விஜய ஜெயா மன்மத துன்முகி ஏவிளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளப சுபகிருது சோபகிருது குரோதி விஸ்வாவாசு பரவ பிளவங்க கீழக சௌமிய சாதாரண விரோதிகுது பரிதாபி பிரம்மாதிச ஆனந்த ராட்சச நல பிங்கள காலசுத்தி சித்தாத்தி ரௌத்திரி துன்மதி துந்துவி ருத்ரகாரி ரத்தாச்சி குரோதன அப்படி சொல்லியா இதாயா பெருமை கையுடைய எனக்கு தெரியும் உங்களை நான் சோதிக்கிறேன்னு நினைக்காதீங்க. எப்பொழுது ஒரு ஜாதகர் 27 நட்சத்திரம் சொல்றாரோ அவருக்கு ராசி தெரிஞ்சிருக்கணும், நவக்கிரகங்கள் தெரிஞ்சிருக்கணும், கிழமைகள் தெரிஞ்சிருக்கணும், ஒரு மனிதனுடைய வயதை நிர்ணயிக்கக்கூடிய வருஷங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் நான் சொன்னேன், நான் இடையில நிப்பாட்டினேன்னு அதை தப்பா இருக்கக்கூடாது. ஏன் உங்களை சோதிக்க நினைக்கக்கூடாது. ஆனால் உங்களுடைய திறமை எந்த இடத்துல ஒளிந்திருக்கிறது என்பதை வெளிக்கொணர்வதற்காக செய்தேன். நான் தவறுதலாக எடுக்க வேண்டாம். ஏன்னா மிக சிறந்த ஒரு ஆன்மீக சிந்தனையான நீங்கள் இருக்கீங்க. ஏன்னு தெரியுமா? ஒரு சிலர் ஆன்மீகத்தை பற்றி மட்டும் பேசுவாங்க, நகைச்சுவை தெரியாது, உருவ ஒற்றுமை இருக்காது. ஒரு சிலர் நகைச்சுவை மட்டும் தான் பண்ணுவாங்க, ஆன்மீகம் தெரியாது, அதுபோல உருவ ஒற்றுமை இருக்காது. உருவ ஒற்றுமை மட்டும்தான் இருக்க, நகைச்சுவை தெரியாது, ஆன்மீகம் தெரியாது. ஆனால் உங்களிடத்திலே நல்ல உருவ ஒற்றுமை, சிறந்த ஆன்மீகம், சிறந்த நகைச்சுவை அனைத்தும் முழுமையாக ஒன்று திரட்டி ஒருங்கே அமைந்திருக்கின்றீர்கள். அதற்காக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மென்மேலும் நீங்கள் வளர்க, வாழ்க. உங்களை மாதிரி நல்லா பேசக்கூடியவர்கள் உள்ளே இருந்தால் அவர்களிடம் நான் பேச வேண்டும். நல்ல விவரங்களை பேசினேன், நல்ல விளக்கங்களை மக்களிடத்தில் எடுத்துக்கூற என்பதற்காக அவர்களை சந்திக்க வேண்டும். உங்களுடைய ஆன்மீக சிந்தனைகள் மென்மேலும் வளரட்டும். வாழ்க பல்லாண்டு. இருந்தால் அழைத்து வாருங்கள். அழுகிறீங்கன்னா ஆனந்த கண்ணீர் சாமி. அப்படி சொல்லுங்க. உங்களை பார்த்ததுல எனக்கு அவ்வளவு பெருமை சாமி. ஒரு சும்மா நான் இந்த நெறி குறைவேன், நான் குப்பையில் கிடக்கிற கொட்டாச்சி மாதிரி என்னைய கொண்டு போய் கோபுர கலசத்தில் வச்சு பேசுறீங்களே சாமி. உங்க மாதிரி ஆளுகளை தினம் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன், தினம் பேசணும், அறிவை வளர்த்துக்கணும்னா உங்க மாதிரி ஆளுகளை நான் சந்திக்கணும். அந்த பாக்கியம் எனக்கு சத்தியமா சொல்றேன் சாமி. உங்களாட்டம் ஒரு நாரதரை நான் தினம் சந்திச்சுட்டு இருந்தா என் அறிவை வளர்க்குறேமா? அது என்னமோ தெரியல சாமி. உங்க இந்த நாரதர் வேஷம் போடுறவங்க பூரா இந்த வெள்ளச்சாமி வந்தே அப்படின்னா சனியா வர்றான்டாங்கிறாங்க. என்னைய பார்த்தா அவைகளுக்கு எப்படி தான் இருக்கும்னு தெரியல சாமி. ஒன்று அறிவை வளர்க்குறதுக்கு போய் படிக்கணும், இல்லாட்டி படித்த ஆசிரியர்களும் சென்று அவர்களிடம் கற்றுக்கொண்டு மேடைக்கு வரணும். என்ன சாமி ஒன்று கேட்டாலும் எதுக்குமே தெரியாமல் ஏன் மூஞ்சியவே எதிர்த்து பார்க்குறாங்க ஒரு சில பேர். அவைகளை பார்த்தா பயமாக இருக்கு, பாவமாக இருக்கு சாமி. சத்தியமாக சொல்கிறேன் சாமி, உங்களை சந்திச்சதுல அவைக்கெல்லாம் கிடந்துட்டு போகிறேங்க சாமி. ஆனால் உங்களாட்ட என்னைய இவ்வளோ பாராட்டினீங்களே சாமி. நீங்கள் அது ஊரில் சொன்னாங்க, பெருமாள் ராசி நிறையா படிச்சிருக்காப்புல, அவர் நல்லா பேசுவார் அப்படின்னு சொன்னாங்க சாமி. இந்த நாரதர் போடுறவங்க எல்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்கிட்ட பேசி தோத்து போறதை விட பேசாம வெள்ளச்சாமி கிட்ட முடிச்சுட்டு போறதே நல்லது அப்படி ஓடி போயிடறாங்க சாமி. அதே மாதிரி நீங்களும் பாருங்களேன்,
வெள்ளச்சாமி கிட்ட பேசி நம்ம தோற்று போகிறத விட பேசாமல் முடிச்சுக்கிட்டு போயிடுவோம்னு சொல்லி பொசுக்குன்னு முடிக்கிறீங்க பாருங்க. அதுதான் உங்கள் தொழிலை வளர்த்துக்கிறது. அப்படி இல்லாமல் நீங்கள் திடீர்னு பேசி நானும் பேசி நீங்களும் பேசி நான் உங்களை விட பெருசாக பேசி நீங்கள் தோற்று போய் இந்த ஊருக்குள்ள பெருமாள் ராஜு மாடு வெள்ளச்சாமி கிட்ட புடிவட்டு போச்சு அப்படின்னு ஒரு பேர் எடுக்கிறத விட முடிச்சுக்கிட்டு போறிய பாருங்க. இதையே வச்சுக்கோங்க, அப்பதான் உங்க தொழிலை காப்பாற்றிக்க முடியும். உண்மையாவே அருமையான பேச்சியா. ஏன்னா உங்களுடைய அனுபவம் எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியும். உங்களை உட்காந்து நான் கீழே உட்காந்து நாடகம் பார்த்தேன். நான் உங்கள் சிறப்பான உங்களுடைய பேச்சு அவ்வளவு நெருப்பு மாதிரி இருக்கும். ஏன்னா உங்க அளவுக்கு பேசினாலும் ஏதோ ஓரளவுக்கு நான் பேசுவேன். இது மாதிரி அவங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஒண்ணுமே தெரியாதவெல்லாம் கம்பெடுக்கிறியா அடிக்க ஜாமீனா பக்கால ஒளிய என்ன பாடுபடுத்துறாங்கன்னு தெரியுங்களா? வெக்காளி மயங்க. ஆனா உங்களை நான் கோபுரத்தின் உச்சியில உண்டி வச்சேன். வைக்கணும்ல, என்னை கொண்டாந்து கீழே தள்ளினீங்க பாருங்க. தள்ளணும்ல. உங்களுக்கு எவ்வளவு அழகா பேசி பெருமைப்படுத்தினேன். அந்த பெருமையிலெல்லாம் எந்த அளவுக்கு கொண்டாந்து உடைக்கணுமோ அந்த அளவுக்கு உடைச்சிருக்கீங்க. என்ன பெரிய பெருமாள் ராஜு. அந்த அளவுக்கு உங்களுடைய சிறப்பான பேச்சு இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷம். என்னை எந்த அளவுக்கு மனதை வேதனைப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு நீங்க வேதனைப்படுத்துறீங்க. இல்லை சாமி, நல்லா படிச்சுக்கிட்டா ஏன் வேதனைப்படணுங்கிறேன். ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா வெள்ளச்சாமி புடுங்கி கிழிச்சு கேப்ப வெட்டி கேன புண்ணாக்கு. வேண்டா நீ ஒரு ஆளாடா, எனக்கு நீ ஒரு ஆளா? டேய், உன் பேச்சு பூரா உன் வீட்டுக்குள்ள உண்டி வச்சுக்க. நாரதங்கலாங்கிற வர்ற நாரதெல்லாம் உன் வீட்டில் மாடு மேய்ச்சவனாடா? ஏண்டா வெள்ளச்சாமி வந்தா சனின்னு உன் வாயிலேருந்து உடனே சனின்னு சொல்றிய, சொல்லாமா? இனிமேல் எந்த நாரதையாவது நாரதங்க வர்றாங்க போறாங்கன்னு அடிச்சு கொமட்ட அத்து விடும், சரியா? கொட்ட கொட்ட குனி ஒன்று முட்டாள், குனிய குனிய கொட்டு ஒன்று முட்டாள். நீ குனிஞ்சவனை கொட்டியிருக்க, நீ ஒரு முட்டாள். ஓடுற நாயை பார்த்தா விரட்டுற நாய்க்கு தொக்கு. ஓடுற நாய் திரும்பிருச்சு, விரட்டுற நாய் வாழை சுருட்டி சத்தியமங்கலத்துக்கு ஓடிட்டு பண்ணிக்கலாம். நாகரிகமா பேசிய ஒரு வார்த்தை ஒன்ன மரியாதை குறைவா பேசிருப்பேன். வாங்க போங்க ஆன்மீக சிந்தனையாளன், சிறப்பான பேச்சாளன், அருமையான பேச்சு குணத்தை அமைந்திருக்கிறது. பெருமைப்படுத்தினேன். தெரியல உனக்கு? உன் பேச்சுக்கு நான் பயந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நினைச்சியாதே. உன் பேச்சுக்கு தகுந்த மாதிரி விளக்கம் கொடுத்து பேசி கொண்டிருந்தேன். காரணம் உன் நடிப்பு. அதுக்கு நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். உன் நடிப்பு என்னவோ அதை மட்டும் செஞ்சுட்டு போ, சரியா? பண்ணி வேஷம் போட்டா திங்கிற தின்றா எரும மாட்டு பல போட்ட வேஷனமா அதை நடிச்சுட்டு போ. உன் நோக்கத்துக்கு பேசுவேன், அதை நம்ம கேட்டுக்கிட்டு போனேன். அதை கிறுக்கு நினச்சிக்கிட்டீங்க நீ. இந்த வெங்காயத்தை பார்த்தோன்னா நடுங்குதான். ஒண்ணு இந்த இடத்துல நீ வெள்ளச்சாமி வர வெள்ளச்சாமி வர பயந்து ஓடுறாங்க. நீ சரியான ஆம்பள இந்த மேடையில் இப்ப எவ்வளவு நேரம் ஆனாலும் முடிஞ்சா உன் திறமையை காட்டி என்ன நிப்பாட்டிட்டு போ. செய், இல்லைன்னா செத்து மடி. என்ன இதுக்கு இருக்கிற நீலாம்? மனிதன் இறந்தால் ஒரு முறை, பல முறை அவன் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இறப்பு ஒரு நேரத்தை செத்துட்டு போட. நான் பேசுறேன், நீ உன்னை பார்த்தா நான் நடுங்கிறாங்களாம்ல, குத்தி கிழிச்சு புடாரு உனக்கு கிழிச்சுடுவேன் நீ. வானரம் மனிதனின் நினைய துக்கணம் தான் ஒரு நெரிசலை தாண்டி பித்திரும் ஞானமும் கல்வியும் நவீன நூல்களும் ஈனருக்கு உரைத்தில் இடறதாகுமே. கவி விளக்கம் தெரியுமா? வானரும் குரங்குன்னு அர்த்தம். மனிதனின் நினைய மழை பொழிகிறது. ஒரு மரத்திலே குரங்கு இருந்தது. அதே மரத்திலே ஒரு தூக்கணங்குருவி கூடு கட்டி இருந்துச்சு. ஆனால் தூக்கணங்குருவி நனையாமல் இருந்தது, குரங்கு நினைந்தது. அப்பதான் குருவி பார்த்து கேட்குது, குரங்க எரும மாடு மாதிரி இருக்க, உமக்கு 5 அறிவு எமக்கு 4 அறிவு. நான் படைத்த நான் எமக்கண் ஒரு கூடு கட்டி நனையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். 5 அறிவு படைத்த நீ உனக்குன்னு ஒரு கூடு கட்ட தெரியல, குடியிருக்க தெரியல. 4 அறிவு படைத்த எமக்கே ஒரு கூடு கட்டி நனையாமல் இருக்க தெரியும் பொழுது 5 அறிவு படைத்த உமக்கு நனையாமல் போய் ஒளிந்திருக்க கூட வக்கில்ல. உடனே கோவம் வந்துச்சு குரங்குக்கு.
நம்மை பார்த்து ஒரு குருவி புத்தி சொல்வதா? ஓடி போய் கூட்ட பிச்சு போடுச்சா உனக்கு என்ன பழமாக கிடச்சிச்சு? அறிவு, யோசிக்கணும், சிந்திக்கணும் இல்லையா? போ. இனிமேல் எந்த மேடையிலையே நாரதங்க வந்தாங்க போனாங்க அப்படின்னு சொன்ன ஊட்டியை உடச்சே விடுவேன். புரியுதா? பேசுறேன்னா என்கிட்ட பேசு. எவ்வளவு நேரம் நான் பேசுறது? புராணம் பேசுறியா? புராணம் பேசுறியா? இதிகாசம் பேசுகிறாயா? என்ன காதுல விழல? பேசு. போ. போய் படிச்சவள வர சொல்லு. புரியுதா? இனிமே ஒரு வார்த்தை பேசுன மாறி வச்சு நானே கொன்னு கொலை அத்து விடுவேன். இனிமே நாரத கூட்டி ஒடிச்சு அப்படி நானு சப்பே பொழந்து விடுவேன். இனிமே இந்த மேடையில இருந்து எந்த நாரத சொன்ன சரியா? அடிச்சு மூக்கே இருக்காது. மூக்கே இருக்காது உனக்கு. இனிமேல் பேச மூக்கே இருக்காது. மூளை முக்கியமான சரியா? பேசுற அவன் நோக்கத்துக்கு வாடா அவன பேசுவ. புரியுதா? வாடா அவன் யாரா பேசுற? நீ யாரா பேச? யார பேசுற? நீ மரியாதை பேசு. உனக்கு நான் மரியாதை கொடுத்தேன். மரியாதை பேசு. என்ன பேசிட்டு உள்ள போற? பேசுற நீ. பயமா? யாருக்கு? உனக்கு பயந்தா நான் ஏன் பேசுறேன்? உனக்கு பயந்தா ஓடி ஓடி வாய பொத்து பொத்துறா நீ. என்னைய பேசபடியா? பேசு. பேசாத. ஏன் நான் பேச மாட்டியா? என்ன பேசுற? உண்மையிலே இந்த நாடகம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் பேச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு உண்மையிலே இந்த நாடகத்தை ரசிக்கிறவங்க மட்டும் ப்ளீஸ் கொஞ்சம் கை தட்டுங்களேன். பெருமாள் ராஜ இந்த நாரதர் வேஷம் போட்டு வந்தது பெருமாள் ராஜ காப்பாத்தினது எது தெரியுமா? இந்த குறவர் வேஷம். நீ தெய்வம், நான் மனுஷன். நானும் தெய்வமா இருந்தேன்னு வச்சுக்க, கட்டைய பிடிச்சிக்கிட்டு குறவலையில ஒரே குத்து குத்திருப்பேன். கழுத்தை பிடிச்சி கீழே உன்னை உருட்டி கோயிலுக்கு கூட்டிக்கிட்டு போயிருவேன். அங்கப்ப என்னையா பேசுற பேச்சு? ஒரு நல்லா படிச்ச நாரதரு பேசுவோம்னு எனக்கு ஆசை இருக்காதா? ஏயா அப்படி சீக்கிரம் முடிச்ச அப்படின்னு தூண்டி விட்டேன்டி. வெள்ளச்சாமி நோண்டுகோளு தூண்டி விட்டேன். புடிச்சு அப்படியே எரியிற, இடிச்சு புடுவேங்கிற. பேசுறா இல்லாட்டி சாடா சா இல்லாட்டி செத்து மடிக்கிறா. அது எப்படி? உன்னை எதிர்த்து பேசுறவன் பூரா செத்து போயிடணும். எவனும் உயிரோட இருக்க கூடாது. நீ பேசுறதுக்கு பூரா ஆமா போடுறவன் பூரா உயிரோட இருக்கணும். 200 வருஷம் இருக்கணும். மஜிர்ல ஆடி அறிவு வளர்ற. அறிவை வளர்க்க வேண்டும் என்றால் இன்னொரு அறிவாளி பேச வேண்டும். அப்ப தாண்டி அறிவு வளர. நீ சொல்றிய வெங்காயம் வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதன்னு கேட்டான். பெருமாள் ராசு வெள்ளச்சாமி வெங்காயம் என்ன வெட்டி பாரு. அறிவுங்கிற அருவாமனையில் வெட்டி பாரு. வெட்டுப்படுற வெங்காயம் ஆளுங்க அது இடி உடப்பம் பட்டி அதை வெட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான் பாரு. அவன் தான் தேமி தேமி அழுவேன். ஏன்? வெங்காயத்தினுடைய காரம் அப்படி. வெட்டி பாரு. வெள்ளச்சாமிக்கு வெங்காயத்தை அழுதுகிட்டு போயிடுவேன். பேருந்துக்கு கூட உனக்கு காசு கிடைக்காது. உன் மகிழுந்துக்கு கூட என்ன போட காசு இருக்காது. ஓடி போயிரு. அவர் சொல்றா பண்ணியா பண்ணி வேஷம் போட்டா திங்கிறத தின்றா. நீர் முதல்ல படிச்சியா இல்ல வீட்டுல போய் வடிச்சியா? நல்ல விஷயங்களை வடி உன்கிட்ட கேட்கலையே. வடிச்சியலா? பன்றி அவதாரம் எடுத்தது யார் தெரியுமா?
10 அவதார கதாநாயகன் மகாவிஷ்ணு. அதுலதான் அவர் பன்றி அவதாரம் எடுத்தார். அந்த மகாவிஷ்ணுவுக்கு மறுபெயர் என்ன தெரியுமா? பெருமாள். அப்ப பெருமாள் பண்ணியா வெள்ளச்சாமி பண்ணியா? பெருமாள் தான் பண்ணி, வெள்ளச்சாமி மான் குட்டி. நீ பெருமாள் ராஜு, நீர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க மட்டன் தட்டி கீழே தள்ளுவோம்னு. இன்னமும் நீ கோபுரத்துல தான் தூக்கி கொண்டு போய் வைக்கிற. உடப்பம்பட்டி பெருமாள் ராஜு குருவியா, நான் குரங்கா. இந்த உடப்பம்பட்டி கூடு கட்டி இருக்கான் அடமலையில. நான் நனைஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன்னா வகுத்தரிச்சப்பட்டு இவங்க கூட்ட போய் பிச்சை விட்டானா. இப்பவும் நீ என்னைய பெரிய ஆளாத்தான் ஆக்கி விட்டுருக்க பெருமாள் ராஜு. குரங்குதான், வெள்ளச்சாமி குரங்குதான். ஆஞ்சநேயன் என்ற பெயரிலே இந்த குரங்குக்கு பூலோகத்தில் கோயில் இருக்கு. கோயில் இருக்கு, கும்பாபிஷேகம் இருக்கு. எனக்கு கோயில் கட்டுறாங்க, கும்பாபிஷேகம் பண்றாங்க, மண்டலாபிஷேகம் பண்றாங்க. இந்த ஆஞ்சநேயன் என்ற கோயிலுக்கு குருவி. உனக்கு ஏன் கோயில் கட்டுறான்? உனக்கு ஏன் கும்பாபிஷேகம் பண்றான்? உனக்கு ஏன் மண்டலாபிஷேகம் பண்றான்? முட்டையை விட்டு வெடிப்ப, தாய்கிட்ட இற வாங்கி திம்ப. சிறகு முத்திருச்சுன்னா தாய் தகப்பன் தெரியாம பறக்கிற குருவி என்னடி குரங்குங்கிற? எத்தனை குட்டி போட்டாலும் சரி குரங்கு கூட்டத்தோட இழுத்துக்கிட்டு தெரியும். பார்த்திருக்கியா? பெருமாள் ராஜ் அவர்களே, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். பேசுறியே, நீ எத்தனை புத்தகம் வச்சிருக்கியோ அத்தனை புத்தகமும் என்கிட்ட இருக்கு. நீ பேசு. இந்த வள்ளி தர்மன் நாடகம் நம்ம 2 பேத்துக்குள்ள முடியும். பேசு, உன்னை விடவே மாட்டேன். கற்பூர பாத்தி கட்டி கஸ்தூரி போட்டு கமல் நீர் பாய்ச்சி பொற்புற வள்ளி நீ விதைத்தாலும் அதன் குணத்தை பொருந்த காட்டும். சொற்பதற்கு அறிவினை வரமனவே சொன்னார். அப்போத வாழ்ந்தார் கவக்குரமை மேலாக நடக்குமாப்பா. விளக்கம் தெரியுமா உனக்கு? கற்பூரத்தால் வரப்பு இட்டு கஸ்தூரியை எருவாக போட்டு வாசனை நீரையை பாய்ச்சி அழகுண்டாக ஈருளி என்ற நாட்டை அதை நட்டு வைத்தாலும் அதன் குணத்தை செவையாக கட்டுவதுவல். மேன்மையான அறிவு இல்லாதவனுக்கு, தூய்மையான அறிவு இல்லாதவனுக்கு இனிமையான அறிவு வரும் என்று எவ்வளவு தூரம் எடுத்து சொன்னாலும் நல்ல குணமாக சற்று வராது. இந்த கவியினுடைய விளக்கம் அருமையா சொன்னீங்க. எத்தனை பேர்ட்ட நான் பேசியிருக்கேன், எவ்வளவு விஷயங்களை பேசியிருக்கேன். ஆனால் இந்த மேடையில் இவ்வளவு அழகா தெள்ள தெளிவா மக்கள் மத்தியில் நான் பேசுனதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்து திறமையா பேசினார்னா என்ன காரணம்? ஒரு பேச்சை கேட்கிறப்போ சக்கரைன்னு எழுதி நக்குங்கிற மாதிரியே இருக்கு. வா, சக்கரைன்னு எழுதி நக்காத, இனிக்காது. சக்கரை மடிச்ச காகிதத்தை நக்கு, நல்லா இனிக்கும். பேசுறேன் பாரு பேச்சு. வெங்காயம் சுக்கானாலும் வெந்தயத்தால் ஆகுதானே என்ன பேசுறீங்க? நான் வெங்காயம்னா விளக்கம் தெரியுமா? வெங்காயம் உனக்கு வெங்காயம்னா என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? விளக்கம் தெரியாம வெங்காயத்தை வெற்றி வேலைங்கிறாங்க. உன் வீட்டில் வெங்காயத்தை வெட்டி சமைச்சு ரசம் வச்சா சாம்பார் வச்சா இங்கே கொடுக்கலீங்கன்னா உனக்கே நீ திம்பியா? கேட்குறேன். உனக்கு வெங்காயத்துக்கு விளக்கம் தெரியல, புரியுதா உனக்கு? வெங்காயம்னா தமிழ் அகராதி போய் படி, உனக்கு தெரியும். நிகண்டு போய் பாரு, உனக்கு தெரியும், விளக்கம் தெரியும். காயம் என்றால் உடம்புன்னு அர்த்தம். காயமேது பொய்யடா வெறும் காற்றெடுத்த பொய்யடா மாயவனார் குயவன் செய்த மண்பாண்ட ஓடடான. இது காயம். எது? இந்த உடம்புக்கு பேரு காயம். ஏன் வெங்காயம்னே? வெள்ளை உள்ளம் பிடித்த காயம் வெங்காயம். ஏன் வெள்ளச்சாமின்னு நான் உடனே சொன்னேன். வெங்காயங்களுக்கு வெள்ளச்சாமின்னு ஒன்று அர்த்தம் இருக்கு, அதுக்கு தெரியல, இதுக்கே விளக்கம் தெரியல. அப்புறம் என்ன கூதிக்கு நீ அங்கிருந்து என்னையா கொச்ச வார்த்தை பேசுற? கொச்ச வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க. கொச்சையா? உள்ள போயிரு. வெள்ளச்சாமி உள்ள போயிரு. என் பேரை சொல்ற தகுதி உமக்கு இல்ல. தகுதி எதியா? கூட்டத்துல என்ன அசிங்கமான வார்த்தையை பேச? எதியா அசிங்கம்? அசிங்கம், அசிங்கம். நல்ல பேச்சு பேசு, பேர் வாங்க. உன்ன மாதிரி ஒரு ஆளை சந்திச்சதுனால தானே என் நல்ல தமிழே போயிருச்சு. நல்ல தமிழா? என்ன மாதிரி ஒரு நல்ல தமிழை பேசுவதற்கு உன்ன மாதிரி ஆளு வாய்ப்பு கொடுக்காதனால போச்சு, மறைந்துருச்சு தமிழை. அன்று அற்று விட்டோம், நம்ம போயிருச்சு, எல்லாமே மறந்துட்டோம்ல, இழந்துட்டோம்ல. அதை மறுபடியும் கொண்டு வரணுமா இல்லையா? எது எது? கூதி நல்ல தமிழா? மயிர்ல தான் மழை பெய்யும். நான் முதல்ல சொன்னேன் நல்லா படின்னு சொல்லி. விளக்கம் தெரியுமா உனக்கு?
கூதிங்கிறதுக்கு என்ன வார்த்தை? அருமையான வார்த்தையை போய் சொல்ற நீ, அருமையான தப்பான வார்த்தைன்னு சொல்ற போய். கூ என்றால் என்ன அர்த்தம் தெரியுமாயா? நீ படிச்சவன் தானே, உண்மை விட புத்தகம் அதிகமாக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றிய. புத்தகத்தை நீ வாங்கி படிச்சா அடுத்தவங்கள்ட்ட திருடி படிச்சான்னு எனக்கு தெரியல. புத்தகம் வச்சிருக்க. கூ என்றால் என்ன அர்த்தம்? பூமின்னு அர்த்தம். பூமிக்கு பேரு கூ என்ற அர்த்தம். புரியுமா? திக்குன்னா என்ன அர்த்தம்? 8 திக்கும் 16 கோணமும் எங்கும் ஒன்றும் முட்டி தன்மை முளைத்த பிரஞ்சோதியை கட்டி சுருட்டி கக்கத்தில் வைப்பார் கருத்தில் வையா பகலை இரவென்பார் பாதகனே. என்ன கூ திக்கு? திக்கு என்றால் 8, பூமினா கூ. என்ன கூ திக்கு? இதுக்கே விளக்கம் தெரியலையா, அப்புறம் என்ன கூதிக்கு நீ வர்ற? விளக்கம் இருக்கா இல்லையா? நீ படிச்சவனா இருந்தா கூன்னா என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. கூனா என்ன அர்த்தம்? பூமி. திக்குன்னா என்ன அர்த்தம்? 8 திக்கு. ரெண்டையும் சேர்த்து சொல்லியா? கூவையும் திக்கையும் சேர்த்து சொல்லியா? கூ சொல்லியானா என்ன? எனக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். விளக்கம் தெரியல உனக்கு? எந்த வார்த்தையை பேசலாம்? பேச்சுக்கு வர வார்த்தை பேச தெரிஞ்சா பேசணும், இல்லைன்னா பேசக்கூடாதியா. ஒரு விளக்கம் தெரியல பேச வேணாமியா. கூதிக்கு விளக்கம் சொன்ன ஒரே ஆளு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? அதான் அந்த மழை போயிருச்சு. எதுக்கு? என்ன கூதிக்கு? இப்ப எதுக்கு விளக்கம் சொல்லு? இப்ப நீ சொன்னில்ல, இப்ப எதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? புரிஞ்சுக்க. இது மாதிரி நிறைய விளக்கங்களை ஒரு அருமையானவர் சொன்னார். ஆஹா, வெங்காயம் அப்படின்னு சொல்றாரு. வெற்றவன் நானு அழுதுகிட்டு ஊருக்கு போயிடுவானா. இவர் வெங்காயமா? இதானே வெங்காயம். ஒவ்வொரு நாளும் என்னை பெற்ற தாய்மார்கள்ட்டையும் சகோதரர்கள்ட்டையும் நீ என்ன பாடுபடுற நான் சொல்லவா? நீ தானே வெங்காயம். உன்னை என்னென்ன பண்றான்னு பாரியா பெண்கள். முதல்ல உன் தோலை உரிக்கிறாங்க, வெங்காய தோலை. தோலை உரிச்ச உடனே ஒரு கத்தி எடுத்து சரக்கு சரக்கு சரக்குன்னு வெட்டுறாங்க. வெட்டிட்டு அடுப்பை மூட்டி அதில் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றுறாங்க. எண்ணெயை ஊற்றி அந்த வெங்காயத்தை அதில் அள்ளி போட்டு வதக்கோ வதக்குன்னு வதக்குறாங்க. ஒவ்வொரு நாளும் பெண்கள் கையில் வதக்கப்படுற வெங்காயம் நீ என்னையே சொல்கிற அழுதுட்டு போகிறோம். வெங்காயத்துக்கு தெரிய விளக்கம் தெரியணும். பெரிய வெங்காயம் இதை புரிஞ்சுக்க. முதல்ல அருமையாக இன்னொன்று சொன்னார். பன்றி அவதாரத்தது பெருமாள். பெருமாள் பன்றியா வெள்ளைச்சாமி பன்றியா? பன்றி பெருமாள் பன்றி அவதாரத்தார். ஏன் எடுத்தாரு முதல்ல தெரியுமா? இந்த பூமி என்னும் உலகம் என்னும் பூமியிலே பூமியை உலகத்துக்கு வெளியில கொண்டு வந்தவர் யார்? என் பாண்டிய மகாவிஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்து அதே சிவருமாயை அடிய முடியும் நேரடியாக ஒரே நேரத்தில் பார்த்து பண்ணி அந்த பாட்ட மகாவிஷ்ணு. புரியுதா? 10 அவதார கதாநாயகன் போய் படிச்சு பாரு. அதுல பன்றி என்ற வராக அவதாரம் ஏன் எடுத்தாருங்கிற விஷயத்த விளக்கமா போடுங்க, போய் படியா. அது தெரியல. நான் அப்படி இன்னொரு விஷயம் சொன்னார். என்னால ஜீரணிச்சுக்க முடியலையா. இவர் சொன்னதை பார்த்தோன்னே என்னால முடியல. என்ன சொல்றாருன்னா, குரங்குக்கு கோயில் கட்டுறாங்களாம், கும்பாபிஷேகம் வைக்கிறாங்களாம், மண்டலாபிஷேகம் வைக்கிறாங்களாம். உண்மைதான், நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனா விவரம் தெரிஞ்சுக்க, குருவிக்கு கோவில் கட்டி நீ பார்த்தது இல்லையா? இங்க பாரு, மற்றவங்க மனதில் தவறான ஒரு விஷயங்களை பரப்பிட்டு போயிடக்கூடாது. குருவிக்கு கோயில் கட்டினது இல்லைன்னு சொல்லு. யார் யா? மகாவிஷ்ணு கருடாழ்வார் வாகன கருடனுக்கு கோவில் கட்டியிருக்காங்களா இல்லையா? சொல்லு. கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்களா இல்லையா? சொல்லு. மண்டலாபிஷேகம் வச்சிருக்காங்களா? ஏன்? முருகப்பெருமானுக்கு மயில் வாகனன், மயிலுக்கு கோயில் இருக்கா இல்லையா? கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க, மண்டலாபிஷேகம் வைக்கலையா? சொல்லு. அண்ணன் வாங்கின பாட்டி என் அப்பா பிரம்மா, அதுக்கு கோயில் இருக்கா? கும்பாபிஷேகம் வைக்கலையா? படிச்சிருந்தீங்கன்னா அதையும் சொல்லியா. அதுவும் குரங்கு கூட்ட வரமா, குருவி ரெக்க முறைச்சோன்னா பறந்து போயிருமா. உனக்கெல்லாம் யாரு சொல்லி கொடுத்தவன் நான் கேட்கிறேன். நல்லா பாட்டு கேள்வி படிக்க. காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்கண்ணா? ஒரு காக்காய்க்கு நீ இறவிவே, ஒத்த காக்காயை சாப்பிடாது. கா கா கான்னு சொல்லி எல்லா காக்கையும் ஒன்று கூட்டி ஒரே இடத்துல வைத்து சார்பும், அதுதான் ஒற்றுமை. கோழிக்கு இரவோடு கோழி சாப்பிடாது, குஞ்சுகள் எல்லாம் ஒன்று சேர்த்து குஞ்ச அப்படி கோழி குஞ்ச சாப்பிட வைக்குமே, அதுதான் ஒற்றுமை. எங்க ஒற்றுமை? நீ சொல்ற குரங்கு பூரா ஒற்றுமையா இருக்குது. எப்போ ஒற்றுமையா இருக்கு தெரியுமா? அழகர் கோயிலுக்கு போயிருக்கியா? போ, உன் பிள்ளைக்கு போய் மொட்டை எடுப்பேன், அர்ச்சனை பண்ணுவேன், தேங்காய் வளம் கொடுப்பாரு அர்ச்சகர். அந்த தேங்காய் வளத்தை கொண்டுக்கிட்டு வா. உங்கள் வீட்டுக்காரம்மா கேட்க, எங்கே அந்த தேங்காய் அப்படின்னு. இந்தா நம்ம மையம் கொண்டு வரேன், அடி வாங்கிடி இந்த குரங்கு பிடுங்கி திங்கும்னு சொல்கிற. எப்போ சொல்கிற?
குரங்கு பிடிங்கி திங்க போயில பொரியல்ல வாங்கிட்டு போயா நீ எங்க பொறி இந்த பாப்பா கொண்டு வருது அடி வாங்கிடி இந்த குரங்கு பிடிங்கி திங்குங்கிற எப்போ பிடிங்கி திங்கிற எப்பயா விட்டுருமே உன்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு போகிற குரங்கு உன் பின்னால் 10 குரங்கு பின்னால் வருது ஏன் பாசத்துலையா நீ கொண்டு வர தேங்காய் முடியை பறித்து திங்கிறதுக்கு அதுவும் இந்த பக்கம் இப்படி உதைப்பிடுது இந்த பக்கம் என்னையா தீனி எப்போ ஒட்டுமே இருக்க மேடையில் பேசுகிறப்போ ரொம்ப நிதானமாக பேசுகிறேன் அது என்கிட்ட பேசும்போது இன்னும் ரொம்ப நிதானமாக பேசுகிறேன் புரியுதா வெள்ளச்சாமி நீ என்ன வேணா செய்யல செத்து பண்ணி சொன்னா உன்கிட்ட எடுத்து பேசினாலும் செத்து போகணுமா நான் செத்து போகணும் சொல்கிறேன்னா என்கிட்ட நின்று நீ தைரியமாக பேசுகிற திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னொரு எதிரி ஒரு திறமையா இருக்கனே பேசு என் பேச்ச உடச்சு பேசியா என்ன வேணா அது கேட்டுக்கிறேன் ஏன் கல்வி கதிபதி கலைவாணி வைப்பிராட்டிய போய் கேட்குறாங்க நாயப்பெருமான்ட்ட பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் மறந்துக்கு நான் தருவேன் கோலம் செய்து உங்க கருமுக தூமணியன் எனக்கு சங்க தமிழ் 3 தான் என்று கேட்டான் எனக்கு தமிழை கொடு வேற ஒண்ணுமே வேணாம் இளமை வேண்டாம் முதுமையை கொடுன்னு கேட்டால அதுபோல தமிழ் இருக்கும் இடத்துல அடுத்தவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் என்றுமே இந்த பெருமாள் வந்ததே கிடையாது தனி மனிதனா இருந்து வெற்றி பெறுவேன் புரியுதா என்ன பொத்து நீர் முதல்ல பொத்தும் பேசு அப்பதான் பேசாம இருப்பேன் நீ பேசலன்னா நான் தான் அவர் சொல்றார் ஆமா வெங்காயம் ஒவ்வொரு பெண்கள் கையில என்ன பாடுபடுது இல்லன்னு என்ன சொல்லு உன் தோலை உரிக்கின்றார்கள் உண்மைதான் உரிக்கட்டு சரக்கு சரக்கு என்று வெட்டுவார்கள் அடுப்பை மூட்டுவார்கள் அதிலே சட்டியை வைப்பார்கள் எண்ணெயை ஊற்றுவார்கள் நீங்க தான் சொன்னீங்க ஆமா உங்களை ஊத்தியாச்சு எண்ணெய் எதுக்கே ஊத்துறாங்க நீ தானே சொன்ன எண்ணெயை ஊத்துவாங்கன்னு ஒன்னைய ஊத்தியாச்சு முதல்ல இந்த வெங்காயம் வதங்கணும்னா ஒழுங்கா எண்ணெய சூடுபடுத்திக்க எண்ணெய்னு சொன்னோன்னே நல்லா காஞ்சிருந்தா தாண்டி நான் வதங்கப்பட முடியும் எண்ணெய்னு சொன்னோன்னே பெருமாள் ராஜ் அவர்களே யார் அவனுக்கு சொல்லி கொடுத்தா இந்த வார்த்தையை இனிமேல் பட்டு எங்கேயும் கேட்காதீங்க உனக்கு என்னையா தெரியும் சொல்லு உனக்கு என்ன தெரியும் நீர் என்ன படிச்சிருக்கிறீர் நீங்க சொன்னீங்களே அவ்வை பிராட்டி கூட பாகும் தெளிதேனும் பாகும் பருப்பும் வை நான் உனக்கு அப்படி சொன்னீங்கல்ல கவி நானும் தான் ஒரு பொம்பளை கிட்ட போய் கேட்டேன் நீர் படிச்சால் தானே பழக்கம் அப்படி இருக்கும் போலக்கு அடியே உன் மேல 2 வருஷமா நான் உன்னைய விரும்புறேன்டி என்னைய கல்யாணம் பண்ணிக்கடின்னு அவ பாருங்க என்னைய விட பெரிய அறிவாளியா இருந்திருக்கான் அவ சொன்னா என்னைய கட்டிக்கிற அளவுக்கு நீங்க கேட்கல உனக்கெல்லாம் அறிவு இருக்காடான்னா உன்னைய கட்டிக்கிறதுக்கு என்னடி அறிவு வேணும் உனக்கு அறிவு மட்டும் இருந்துச்சுன்னா நான் சொல்றது நீ செஞ்சுக்கிட்டு வந்துடுறா உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா என்னடி நீ பெரிய அறிவாளி என்னடி அப்பதான் அவன் சொன்னா குதிரை தாண்டி வருஷம் கும்ப மாசம் பயப்படாம் தேதி தலை தாங்கி பாறை வழியா போய் எனக்கு 2 நேத்திர டாங்கி வாங்கி கொண்டுக்கிட்டு வாடா உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டா நான் சொன்னேன் வாங்கி கொடுத்த பிற்பாடு எனக்கு நீ என்னடி கைமாறு செய்வே அப்படின்னு கல்யாணம் பண்ண 1 வாரம் இருக்க நான் குனிஞ்சுக்கிட்டு அடிப்பேன் நீ 2 கையும் ஏந்தி வாங்கி குடிக்கணும் அவ சொல்லிவிட்ட இடத்துக்கு நான் போனேன் அவ என்னை எங்க போச்சொன்னா ஏன் போச்சொன்னா எதுக்காக போச்சொன்னா போயிட்டு வந்து வாங்கி கொடுத்துட்டேன் அடிச்சா குனிஞ்சுக்கிட்டு வாங்கி குடிச்சேன் உப்பு காரி துப்பிட்டேன் நீர் படிச்ச ஆள் தானே வாடா போடா மூச்சியா உடைக்கப்படுவேண்டா அப்படின்னு சொல்றீல பெருமாள் ராஜ் என்னகிட்ட இருந்து நீ தப்ப முடியாது இப்பவும் நீ புடி போட்டு போயிட்ட உள்ள நீர் போகலாம் நான் பேசவே இல்லை நீ வரை புடி விட்டு போங்க சொல்லுங்க காணாமல் வேணதெல்லாம் கத்தலாம் ஆனால் கற்றார் முன் கோணாமல் வாய் திறக்கக்கூடாது நானாமற் பேச்சு பேச்சனும் பெரும்பூனை வந்தக்கார் கீச்சு கீச்சனும் கிளியில் அப்படி நீ பேசுங்க உங்களை வேணாங்களா இன்னும் நிறைய பேசுங்க வாய்ப்பு இருக்கப்போ நிறைய பயன்படுத்திக்குவோம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்களா நேரம் ஆச்சு அதனால் வள்ளியை சந்தியன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதையே நீங்கள் என்ன வேணாலும் கேள்வி கேளுங்க இன்னொரு பகுதியில் நம்ம அதுக்கு உண்டான விளக்கங்களை எப்படி வேணாலும் பேசலாம் பார்க்கலாம் அதனால் ஒன்றும் இல்லை வள்ளிக்கிட்டையும் தர்க்கம் இருக்க வேண்டும் அல்லவா
காவலரிடத்திலே ஒரு எத்தனை மேடைகள் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு காவலர்கிட்ட தர்க்கம் இருக்குன்னா அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான மகிழ்ச்சியான விஷயம். அவர் இவ்வளவு நேரம் தர்க்கம் பண்ணதுக்கே அவருக்கு ஒரு பாராட்டுதலை நீங்கள் அருமையாக தெரிவித்துக் கொள்ளலாம். வாழ்த்துக்கள், வாழ்க பல்லாண்டு, மென்மேலும் உங்களுடைய கலை வாழ்க வளர்க. அவருடைய விருப்பத்தின்படி ஆசையின்படி இடையில் அப்படியே நம்ம நிப்பாட்டோம்னா என்ன காரணம்னா வள்ளியும் சந்திக்க வேண்டும் தக்க தருணத்திலே. இதுவே இன்னொரு பகுதியில் நிறைய ஒரு 12-1 மணிக்கெல்லாம் சந்திப்போம். நம்ம 2 பேருமே 12 மணிக்கெல்லாம் சந்திப்போம், நிறைய விஷயங்கள் பேசுவோம். இப்போ காலத்தையும் நேரத்தையும் கருத்தில் கொண்டு வள்ளியை சந்திக்க வேண்டும் என்பதற்காக என்பேன். நாரத தந்தை பிரம்மா, தாய் கலைவாணி, பாட்ட மகாவிஷ்ணு, பாட்டி மகாலட்சுமி, தலைவியை பார்க்க நினைத்துவார்கள். இனிமேல் பட்டு பெருமாள் ராசு வந்தால் யாரும் கைதட்டக்கூடாது. மாடு புடிபட்டு போச்சு இல்லை போயா உள்ள. ஏய், தேவையில்லாமல் மக்கள்கிட்ட அவர் வந்தால் கைதட்டாத இவர் நீ உனக்கு எனக்கு தான் பேச்சு. மக்களுடைய மனதிலே என்ன மனசில் படுதோ அதை அவங்க சொல்கிறாங்க, நம்ம செய்கிறோம். அதனால் வந்தால் கைதட்டக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்கிறேன். அதுக்காக பிடிபட்டு போச்சுங்க. நீ என்ன மூஞ்சியை பேத்து போடுவேன், மோரையை பேத்து போடுவேன், சொல்லுவேன், என்ன வேணாலும் பேசுங்க. ஆமாம், ஒருத்தருக்கு தெரிகிறது, மறாளுக்கு தெரியாது. எல்லாம் தெரிந்தவனும் அல்ல, ஏதும் அறியாதவனும் அல்ல. ஓகே, பேச்சை இனிமேல் பட்டு மரியாதையா பேச கத்துக்குங்க. என்ன நீ பெருசா பேசிட்ட? என்னையா நீ பெருசா பேசிட்ட? நீ என்ன இதுவே தெரியலையே. எது தெரியல? நான் எங்க போனேன், என்ன வாங்கி கொண்டு வந்து கொடுத்தேன், புரிஞ்சுச்சா இல்லையா? நீ அறிவு என்ன புரிஞ்சுக்குவேன். 3 மணியாச்சு வள்ளியை சந்திங்கன்னு சொல்லிட்டு இருக்கே, நீ வந்து எங்கே போனேன், எதை வாங்கிட்டு வந்தேன், என்ன கொடுத்தேங்கிறது இது கேள்வி. அது பேசலாமா? அப்படி சொல்லுங்க, அதோட முடிச்சிருங்க. அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க விருப்பம் என்னமா விருப்பத்துக்கு விட்டணுமையா. நீ போய் அப்புறம் என்ன வாங்கிட்டு வந்தேன், ஏது வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லு. இன்னொரு மேடைக்கு வா, நான் பதில சொல்கிறேன். அதோட முடிச்சுக்க. போ, வெள்ளியை கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் எதுக்கு? ஏனே அப்ப நான் தோத்து போயிட்டேன்னா நீங்க எல்லாரும் என்னைய கேவலமா நடக்கிறதுக்கா? அவர் சொல்றாரு முகரைய பேத்து போடுவேங்கிறாரு. கட்டையில யார் யாது என்ன உனக்குப்பா? இல்ல எனக்கு தெரியாது, நான் இது படிக்கலடா, எனக்கு தெரியலடா. வெள்ளச்சாமி கிட்ட நான் தோத்தது உண்மைதான் ஒரே வார்த்தை சொல்லிட்டு போடி. அவங்க என்ன சொல்றாங்கன்னு இவருக்கு புரியல. நேரம் ஆயிடுச்சு முடிங்கன்னு சொல்றாங்க. நீ தோத்து போடா, மன்னிப்பு கேட்டு போ அப்படின்னு சொல்ல சொல்லுங்க. சொல்ல சொல்லுங்க. அவன் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நீ தோத்து போயிட்டு சொல்லு, மன்னிப்பு கேளுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் கேட்குறேன்? நீ பேசிக்கிட்டு இருக்கன்னா உன் வீட்டில் உட்காந்து பேசு, அதுக்குன்னு ஒரு நேரம் காண வேணாமா? என்னையா பேசிட்டு இருக்க? நாக்கர் தூக்கிட்டு அடிக்க வரும் பொழுதெல்லாம் பேசாம இருந்தீங்க, அப்பெல்லாம் நேரம் ஆகல, இப்பதான் உங்களுக்கு நேரம் ஆயிருச்சோ? சரியா? சரி, நீ என்னையா கேள்வி கேட்ட? கேள்வியை கேள்வியா? சொல்ல மாட்டேன். என்ன கேள்வி கேட்டுனா சொல்லியா? சொல்ல மாட்டேங்கிறேன், நான் சொல்லி முடிச்சுட்டேன். சரி விடு, நீ கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாது. நீ இதுக்கு மேலே என்ன சொல்றது? பதில் தெரியும் ஒரே வார்த்தையில். நீ வெற்றி பெற்ற, நீயே ஜெயிச்சுட்ட, போ, நீயே வெற்றி. இதுக்கு மேலே என்ன இருக்கு? விட்டு கொடுப்பவர் கெட்டு போதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. நாடுங்க நல்லபடியாக நடக்கணும்னா எனக்கு தெரியாதியா? நீ போயிட்டு போயா, நீயே சொல்லிட்டு போய். இதை சொல்றதுக்கு வெள்ளச்சாமி உன்ட்ட தோத்துட்டான்னு ஒரே வார்த்தை முடிஞ்சிச்சு. சரியா? இதானே சொல்லணும். உன் ஆசை தானையா? வெள்ளச்சாமி போகிட்ட நான் தோத்து போயிட்டியா, நீ தாயா ஜெயிச்ச அப்படின்னு நான் சொல்லிட்டு போவேன்னு நீ இங்கே வந்து உட்காந்து என்னையா ஒரு ஆசை? இது உன் மனதிலே பட்டதல்ல, நிறைய பேர் மனசுல பட்டது. இதுதான். இவன் தோத்து போகணும்னு இருக்கணும், நான் தோக்கணும், மற்றவங்க பூரா ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். ஏங்கப்பா, என்ன செய்வேன், அவனும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். சரியா? என்னை கெட்டு போகணும்னு நினைக்கிறேன் கூட நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொன்னாரு? குதிரை தாண்டி வருஷம் கும்ப மாதம் பயப்படாம் தேதி தலை தாங்கி பாறை வழியாக வரும் பொழுது 2 டிங்கி டாங்கி வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னேன். டிங்கி டாங்கி இல்லை, 2 கண்டாங்கி வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னேன். நேத்திர டாங்கி அவ்வளோதானே?
இது எங்கே போனா எங்கே போய் வாங்கிட்டு வந்தேன், எதுக்கு வாங்கிட்டு வந்தேன், அதுதானே சொல்கிறேன். என்கிட்ட இருந்து தப்பிக்க ஒரு பொய்ய சொன்னீங்கன்னா விட மாட்டேன் பெருமாள் ராஜு. சரி, 60 வருஷத்தில் எங்கேயாவது குதிரை தாண்டி வருஷம்னு ஒரு வருஷம் வருதா? 60 வருஷத்தில் நீ ஜாதகம் தானே 60 வருஷத்தில் வந்துச்சா? இல்லை. ஆனால் குதிரை தாண்டி வருஷம்னா என்ன வருஷம் தெரியுமா? அதுதான் பரிதாபி வருடம். குதிரை தாண்டி வருஷம்னா என்ன வருஷம்? பரிதாபி வருடம். நீ காதலிச்சிய அந்த பொண்ணு, அந்த அம்மா உங்கள்கிட்ட கேட்டது, நீங்கள் காதலிச்சிங்க ஒரு அம்மாவை, அந்த அம்மாயி உன்கிட்ட கேட்டதை சொல்கிறேன். அம்மா இல்லை, நீ கிளவி ஆக்குங்க. குதிரை தாண்டி வருஷம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பரிதாபின்னு சொன்னேன். பரிக்கு மறுபெயர் குதிரைன்னு அர்த்தம். அதே தாண்டினா தாபின்னு அர்த்தம். அதுதான் பரிதாபி. குதிரை தாண்டி அப்படின்னா பரிதாபி வருடம். பிரபல பிரமோத பிரசபதி ஆங்கில சசிமுக பவ யுவதாதி ஈஸ்வர வக்தானிய பிரமாதி விக்ரம விசிஷ்டமான சுபானதான பார்த்திப விய சர்வசித்து சர்வதா விரோதி விக்ருதிகர நந்தன விஜய ஜெய மன்மத துன்முகிய விளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளப சுபோது சுபோது குரோதி விசுவாசபராவ பிளபங்க கீழக சௌமிய சாதன விரோதி குருது பரிதாபி. பரிதாபி வருஷம் அப்படின்னா குதிரை தாண்டி வருஷம்னா பரிதாபி வருஷம். கும்ப மாதம் அப்படின்னா என்ன மாதம்? எங்கேயாவது சித்திரை வையாசி ஆணி ஆடி பார்த்துருக்கோம். கும்ப மாதம் ஒரு மாதம் இருக்கா? ஆனால் இருக்கு. அது என்ன மாதம் தெரியுமா? கும்ப மாதம்னா மாசி மாதம்னு அர்த்தம். அது என்ன கும்ப மாதத்துக்கு மாசி மாதம்னு ஒரு விளக்கம் இருக்கு. 12 ராசியிலே 11வது ராசி கும்பராசி. 12 மாதத்திலே 11வது மாதம் மாசி மாதம். மேச ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம். 11வது ராசி கும்பராசி. 11வது மாதம் மாசி மாதம். சித்திரை வையாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி. அப்போ என்ன மாதம்? மாசி மாதம். கும்ப மாதம் அர்த்தம் மாசி மாதம். பயப்படாம் தேதி அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னு ஒரு தேதி இருக்கா? 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி இப்படியெல்லாம் தேதி இருக்கு. பயப்படாத தேதி ஒரு தேதி இருக்கா? பயப்படாதவனுக்கு என்ன சொல்லுவோம் ஒருத்தனை? அவன் எதுக்குமே அஞ்சாதவன்டாங்கிறேன். பயப்படாதவன் என்ன சொல்றான்? அஞ்சாதவன். அப்ப என்ன தேதி? 5ஆம் தேதி. அதான் பயப்படாம் தேதி 5ஆம் தேதி. பரிதாபி வருஷம் அதான் குதிரை தாண்டி வருஷம். மாசி மாதம் அதான் கும்ப மாதம். பயப்படாம் தேதி அதுதான் 5ஆம் தேதி. தலை தாங்கி பாறை வழியாக வரும் பொழுது தலையை தாங்கிறது ஒன்று திண்டா இருக்கும். ஒரு படுக்கிறோம்னு வச்சுக்கல, பக்கத்தில் ஒரு திண்டு இருந்துச்சுன்னா திண்டு தலை வைப்போம். அப்படி இல்லையா கல் இருந்துச்சுன்னா கல்லில் தலை வச்சு படுப்போம். திண்டையும் கல்லையும் ஒன்று சேருவே திண்டுக்கல் வழியாக வரும் பொழுது, திண்டுங்கல்லும் திண்டுக்கல் வழியாக வரும் பொழுது இது வழி அப்படி போனேன்னு வச்சுக்கவே. இந்த பக்கம் திண்டுக்கல் எங்கிட்டு இருக்கு தெரியுமா? திண்டுக்கல் எந்த பக்கம் இருக்கு தெரியுமாயா? அப்புறம் எப்படி நீ போய் சேலை வாங்கிட்டு வந்து போகிற? வா, திண்டுக்கல் வழியாக வரும் பொழுது 2 நேத்திரம் தாங்கி. நேத்திரம்னா தெரியுமா? கண்ணுன்னு அர்த்தம். நேத்திரம் தாங்கினா கண்டாங்கி. நேத்திரம் தாங்கினா நேத்திரம் என்றால் கண்ணு அர்த்தம். நேத்திரம் தாங்கி கண்டாங்கி சேலை. அட 2 கண்டாங்கி சேலையை வாங்கிட்டு வாடா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒன்று நீ விரும்பின அம்மா சொன்னாங்க. நீ அதே மாதிரி பரிதாப வருஷம் போன, மாசி மாதம் போன, 5ஆம் தேதி போன, திண்டுக்கல் ஏரியா போன, 2 நேரத்தில் வாங்கி கண்டாங்கி சேலை வாங்கி கொண்டு அது கொடுத்துட்டு அவ்வளோதானே. இதானே நீ கேட்ட கேள்விக்கு விளக்கம். இதை விட ஒரு விளக்கம் வேணும்னா நீ இருந்தால் தெரிஞ்சா நீ சொல்லு போ. ஏன் கைதட்டு? உண்மையை சொன்னா அப்புறம் கைதட்டாம அப்புறம் என்ன செய்வா? ஏன் கைதட்டு? கதை முடியலை. ஏன் எங்க குனிஞ்சுக்கிட்டு அடிச்சாலே இதெல்லாம் அநாகரியம் இல்லையா? குனிஞ்சுக்கிட்டு அடிக்கிறது அநாகரியம் இல்லையா? நானே அநாகரியம். அதை நியாயப்படுத்துங்களே. இதெல்லாம் குனிஞ்சுக்கிட்டு அடிச்சா நான் வாங்கி 2 வாங்கி குடிச்சேன், அதில் உப்பு கச்சிச்சுன்னு பேச்சாயாது. அப்படியா? சரி, குனிஞ்சுக்கிட்டு அடிச்சு அதை நீ வாங்கி குடிச்சா கூட நான் சொல்கிறேன். நான் என் மனசுக்கு பட்ட மாதிரி சொல்கிறேன். குனிஞ்சுக்கிட்டு அடிச்சா இப்போத்தான் நீங்கள் பல அந்த அடி உலா பார்த்துருக்கீங்க. இதுக்கு முதல்ல அடி உலா பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? அடி வைப்பு அந்த சொல்கிறாங்க. அடி வைப்பு. அந்த அடி வைப்பில் இங்கே ஒரு கம்பி இருக்கேன். இந்த கம்பி தான் இங்கே அடித்தாத்தான் இங்கே தண்ணியே வரேன். அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு அடிக்கணும். அவங்க இந்த வழியாக தண்ணி கீழே வரேன். அப்போ அந்த இடத்துல பக்கத்தில் பாத்திரம் எதுவும் இல்லை. இவங்க குனிஞ்சுக்கிட்டு அடி உலாயில் அடிக்க, நீ 2 கையும் வாங்கி குடிக்க. அது ஏதோ உப்பு தண்ணியாக இருந்திருக்கு, அதனால கீழே தப்பிட்ட. அதுதானே? வேற ஏதாவது காரணம் இருந்தால் சொல்லு. என்ன போய் ஏன் ஏன் போங்க. உண்மைதான். மீண்டும் இந்த பகுதியிலே நம்முடைய சந்திப்பு தொடரும். எங்கே வேணாலும் சரி அழைத்து வர. அமைதியாக இருந்து ரசித்த அத்துணை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அறிவு பெயர்கள் 2 பேரும் விளையாண்டா அந்த அறிவிலேயே உங்களுக்கு ஞானம் பிறக்க வேண்டும் என்பதற்காக. என்னை வெள்ளச்சாமின்னு மட்டும்தான் தெரியும்.
நான் மாபெரும் சித்தா டாக்டர்னு யாருக்கும் தெரியாது. ஆமாம், இப்போ சத்தியமங்கலத்திலே டிஸ்பென்சரி வச்சுருக்கேன். சுருக்கமாக சொல்லிடுறேன், நேரமாகி போச்சு. ஒரே நிமிஷம். கிட்டத்தட்ட இன்றைக்கி முழங்கால் வெளியில் அவ்வளோ பாடுபடுறீங்க ஒவ்வொருத்தரும். மூட்டு வலிச்சுக்கிட்டு இந்த பக்கம் திரும்பி படுத்தா சடக்குங்க, இந்த பக்கம் ஏறும்போது படியில் ஏற முடியாது. அப்பேற்பட்டதற்கு 27 மூலிகை வேர்களை கொண்டு 27 மூலிகையை கொண்டு 3 எண்ணெயை கொண்டு மாபெரும் தைலத்தை தயாரித்து வைத்திருக்கிறேன். அது என்ன மூலிகை அப்படிங்கிறத அடுத்த மேடையில் சொல்கிறேன், நேரமாயிருச்சு. அந்த எண்ணெயை நீங்கள் காலில் நல்லா தடையூட்டியெல்லாம் உள்ளே இறங்கி, காரணம் அது எலும்பு ஒட்டி இலை சேர்க்கப்பட்டது. அதே மாதிரி காலையில் எந்திரிச்சு சுடுதண்ணி ஊற்றி கழுவிட்டியெல்லாம் 4 நாளையில் எப்பேற்பட்ட வலியும் எப்பேற்பட்ட இடுப்பு வலி இடுப்பு புடி எல்லாமே சரியாக போகும். 100 மில்லி 200 ரூபா. ஏன்னா இது வியாபாரம் சம்மந்தப்பட்ட ரீதிக்காக நான் அதை சொல்லலை. இது எப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த மூட்டு வலியில், அதுக்காக இதை கண்டுபிடித்து அருமையான தைலம் வச்சுருக்கேன். வேணும்னா காலையில் விடிஞ்சு வாங்கிட்டு போங்க. அமைதியாக ரசித்த அத்துணை விலங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிகள் தான், வணக்கம். தேங்க்யூ. அரே சிட்டு பா. பார்த்திருந்து ஏந்தி காத்திருந்து காணல. மணி 7 8 ஆனபின் ஊரடங்கி போனபின் சொரு தண்ணி வேணும் ஒன்று தோணல. மாங்கு பாட்டை கேட்டு செங்காத்து ஓடிடும் தூராக போக வேணும். நான் உண்டான ஆசைகளை உள்ளூர புட்டி வச்சு ஒத்தாடிக்கிறேன்னு ஒத்தையில் நாம் அமரத்துக்கு இருந்து முன்னும் பின்னும் பார்த்திருந்து மாமனுக்கு காத்திருந்து காணல. அடி சாயங்காலமான பின் கண்ட மூடி போன பின்னு ஊரு போய் சேர்ந்திடத்தான் தோணல. பார்த்து கூடாதோ அம்மாடி பொண்ணுக்கு சந்தர்ப்பம் வராதோ. சென்னாரி கூட்டத்தோடு தேடி வந்து சொல்லு கண்ணானோ காட்சி எப்போது என்னாலும் என்னே தப்பாது. நான் ஏறிக்கால மேலிருந்து எட்டு சீத்த பாட்டெடுத்து ஏங்கி ஏங்கி காத்திருந்தேன் காணல. மணி 7 8 ஆன பின்னு ஊரடங்கி போனது சோறு தண்ணி வேணும் ஒன்று தோணல. நாரத மகரிஷி. சுவாமி வணக்கம். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு வில்லலாமா என்ன நீனோ குத்திக்கிட்டு அம்மா நிக்காதீங்க, நான் சொல்லும்படி வைக்காதீங்க. சின்ன வயசு தாங்காது தன்னந்தனியா தூங்காது. சுவாமி வணக்கம். என்னை ஆடிப்பாடி வரவேற்று நீங்கள் நீண்ட கால வாழ வேண்டிய வாழ்த்துக்கள். நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஏன் அமைதியா பேசு, ஏன் இப்படி கடுக்கு புடுக்குன்னு பேசுற? நல்லா இருக்கணும். தலைமை வளைத்து வருங்கள். கலிய பெருமாளையா தங்கச்சி என்னடா தண்டட்டி முந்தட்டின்ட்டு போச்சுடா. என்ன பாடு படுத்துறேன், எத்த தண்டி போட்டியை தூக்கிக்கிட்டு வந்து காட்டு பெண்ணே
நாரத மகரிஷி வந்திருக்கிறார். அழைத்து வர என்னாச்சு என்ன ஆஹா சோனமுத்தா போச்சா? என்னைய கொல்ல சொல்லி கலிய பெருமாள் தான். யார் சங்க பொருளாளர் தானா? யார் இவர்? அதான் சொல்லிட்டேனே நாரதர் வாடி போவேன் இன்னும் கொஞ்சம் கீழே இன்னும் இறக்குமா அப்போ நாச்சும் பார்ப்பான் போயிட்டு வரேன்.